நம்ம கூட பிறந்தவங்க நம்மளுக்கு பிரச்சனைன்னு சொன்னா ஒரு கிட்னி கூட தர மாட்டாங்க. ஆனா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக உயிர் தியாகம் பண்றவங்க. இவங்க சூப்பர்மேன் சொல்றதா இல்ல ஹீரோன்னு சொல்றதா இல்ல கடவுள் சொல்றதான்னு தெரியல. ஒவ்வொரு ராணுவ வீரருக்கும் மேன்ஸ் ஆஃப் யூ சார். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஜம்மு காஷ்மீர்ல வந்து அவர் மீனாட்சி சுந்தரம் அப்படின்றவருக்கு வந்து முகத்துல காயம்பட்டு ஷோல்டர் எல்லாம் காயம்பட்டு, அதுவும் இல்லாத அப்ப அந்த ஃபைட் நேரத்துல எல்லா சக வீரர்களையும் காப்பாத்தி இவர் நெஞ்ச நிமித்தி நம்ம நாட்டுக்காக போராடி எப்படியோ தப்பிச்சு கிப்ச்சு அவர் வந்து வெளியே வந்திருக்காரு. ஆன்சர் ஆஃப் யூ சார். இவங்கெல்லாம் வந்து -50 டிகிரியில அந்த குளிர்ல இருந்திருக்காங்க இவங்கெல்லாம். இவங்க மட்டும் நம்மள பாதுகாக்கலன்னா நம்ம இப்ப அடிச்சுக்கலாம் முடியாது. நீ இந்த கட்சி நான் இந்த கட்சி, நான் பணக்காரன் நீ ஏழை, நீ மேல இருக்க நான் கீழே இருக்க, நீ இது மாதிரிலாம் நம்ம அடிச்சுக்கவே முடியாது. இவங்க என்ன சார் ரொம்ப எதிர்பார்த்துட்டு ஒண்ணுமே கிடையாது சார். நம்மளுக்காக நம்ம நாட்டுக்காக அது மட்டும் தான் அவங்களுக்கு தோன்றது. இந்த பணம் காசு ஃபேமிலி எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. நம்ம தான் எல்லாமே வேணும்ன்ற ஆசைப்படுறோம். ஆனா அவங்க எல்லாம் வந்து பொறப்பிலேயே தெய்வங்க சார். அவங்க எல்லாம் தேனி மாவட்டத்துக்கே பெருமை சேர்த்த மனுஷன். நம்ம மீனாட்சி சுந்தரம் அவர் வந்து கீர்த்தி சக்கரா அப்படின்ற மாபெரும் விருதை வந்து பெற்று நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காரு. அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த விருது கொடுக்கறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னதான் அந்த அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சோ அந்த பெண் குழந்தை பேரே வந்து இவருடைய அந்த அவார்டு வாங்கினாங்க இல்லையா கீர்த்தி, அந்த பேரை தான் வச்சிருக்காங்க. பயங்கர சந்தோஷமா இருக்குல்ல கேட்கவே. ஒவ்வொரு ராணுவ வீரர்களுக்கும் ஒவ்வொரு ராணுவ வீர குடும்பத்துக்கும் தலை வணங்கி நன்றி சொல்லுகிறேன். நன்றி.